வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB டெக் சேனல். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் ஒரு கம்மி பிரைஸ்ல நல்லதா ஒரு TWS வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 1500ல ஒரு TWS வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காகவே போல்ட்ல இருந்து போல்ட் ஆஸ்ட்ரா அப்படின்ற இந்த ஒரு கேமிங் TWS லான்ச் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இதோட டிசைன் பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்தது கிடையாது. இதுல கொஞ்சம் யூனிக்கான ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் இதுலயே 10 நிமிஷம் நீங்க சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா 100 மினிட்ஸ் உங்களால வந்து கேட்க முடியும். இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட இந்த TWS லான்ச் பண்ணிருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளாஸ்டிக் ராப்பரை ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா போல்ட் ஆஸ்ட்ரா அப்படின்ற மாடலோட நேம் வந்து கொடுத்திருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்டான ப்ராடக்டோட இமேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. மேட் இன் இந்தியான்னு மென்ஷனும் பண்ணிருக்காங்க. பேக் சைட்ல இதோட டாப் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ பிரைஸ் டீட்டெயிலாம் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் கிடையாது, MRP தான் சும்மா போட்டிருக்காங்க. பாக்ஸை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தோம்னா ஒரு குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்கு. இந்த QR ஸ்கேன் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி 1 வருஷம் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு எக்ஸ்ட்ரா வாரண்டி வந்து நீங்க அச்சீவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இயர்பட்ஸ்மே வந்துருது. நெக்ஸ்ட் ஒரு குட்டி பாக்ஸ், அதை ஓபன் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் டைப் சி கேபிளுமே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலா பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஷிப்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல வந்து கொடுக்குது. நம்ம படத்துல எல்லாம் நிறைய இடத்துல பார்த்திருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஃப்ரண்டோட டிசைன் கொஞ்சம் ஏறின மாதிரி இருக்கு. ஸோ பாக்குறதுக்கு டிசைன் வைஸ் ரொம்பவே யூனிக்கா வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா போல்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு LED லைட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ பாக்குறதுக்கு கொஞ்சம் மறைஞ்சு இருக்க மாதிரி நைட் டைம்ல எல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல அப்படியே பாக்குறதுக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் வந்து வேற மாதிரி இருக்கு. பேக் சைட்ல இந்த சைலன்சர்லாம் காருக்கு இருந்தோம்னா 2 சைடு வைப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி டிசைன்ல ஃபீல் ஆகணும் அப்படின்றதுக்காக 2 சைடு வந்துட்டு டைப் சி போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க 2 சைடுல எந்த சைட் போட்டாலும் சார்ஜ் ஏறும். கேஸை ஓபன் பண்ணி உள்ள வந்து பார்த்தோம்னா இயர்பட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதுலயே டவுன் ஏரோல LEDs வர மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. கேஸ் பிளாஸ்டிக்கோட பில்டு குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில இருக்கிறது ஒயிட் இருக்கு. அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக்கி மெட்டல் அப்படின்ற இன்னொரு கலர் இருக்கு. இன்னொன்னு பிளாக் கலர் வேரியன்ட்டுமே இருக்கு. கேஸை ஓரமா வச்சுட்டு இயர்பட்ஸை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அண்ட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவுமே வெயிட்லெஸ்ஸா வந்து கொடுத்திருக்காங்க. அதே போல நீங்க கம்ஃபர்டபிள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க காதுல எல்லாம் மாட்டுறீங்க, ரன்னிங் ஜாக்கிங்லாம் போறீங்க, இல்ல தலையெல்லாம் ஆட்டுறீங்க அப்படின்ற பட்சத்துல கீழே விழுகாம நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் வச்சுக்குது. இயர்பட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெம் அப்படின்னு பார்க்கும்போது சின்னதா தான் இருக்கு. அண்ட் அதே போல டிசைன் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நெளிஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபீல் வந்து கொடுக்குது. இதுல IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால நீங்க ரன்னிங் ஜாக்கிங்லாம் போறீங்க, வேர்வையெல்லாம் மேல பட்டுருது, இல்ல தண்ணி எல்லாம் ஏதாச்சும் ஸ்பிளாஷ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு இயர்பட்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த இயர்பட்ஸ்லேயே ஒரு டாப் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது இதோட பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா உங்களால 100 மினிட்ஸ் வந்து கேட்டுக்க முடியும். அதே போல நீங்க இதை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேஸோட சேர்த்து 48 ஹவர்ஸ் உங்களால வந்து கேட்டுக்க முடியும். டச் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது பட்ஸ்ல சைட்ல ஒரு LED வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி டச் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட் எங்கேயாச்சும் சிங்கிள் டேப் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல சாங் பிளே அண்ட் பாஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே போல நீங்க ப்ரீவியஸ் டேக் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லெஃப்ட் சைட்ல டபுள் டேப் பண்ணீங்கன்னா உங்களால ப்ரீவியஸ் போய்க்க முடியும். அதே போல நீங்க ரைட் சைடுல டபுள் டேப் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நெக்ஸ்ட் சாங் மூவ் ஆகி போய்க்கலாம். அண்ட் வால்யூம் கண்ட்ரோலுமே இதுலயே பண்ணிக்க முடியுது. சோ நீங்க ரைட் சைடுல ட்ரிபிள் டேப் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல வால்யூம் அப் பண்ணிக்கலாம். அதே போல நீங்க லெஃப்ட் சைடுல ட்ரிபிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வால்யூம் டவுன் பண்ணிக்க முடியும். நீங்க லெஃப்ட் இல்லாட்டி ரைட் 4 டேப் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல கேமிங் மோட் வந்து எனேபிள் ஆயிடும். நீங்க கேமரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இதை எனேபிள் பண்ணிட்டு நீங்க விளையாண்டீங்கன்னா 45 ms லோ லேட்டன்சில வந்து இருக்கும். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா லேட்டன்சி இஷ்யூ இல்லாம நீங்க வந்து ஷூட் பண்றதா இருக்கட்டும், இல்ல பக்கத்துல எனிமீஸ் ஓடி வந்தாலும் அந்த சவுண்டோட அக்யூரசி நல்லாவே வந்து கேக்குது. ப்ளூடூத் 5.3ல வந்து கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் நீங்க கேஸை ஓபன் பண்ணாலே டக்குன்னு வந்து கனெக்ட் ஆயிடுது. இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்க்க போறதுக்கு முன்னாடி கால் குவாலிட்டி வந்து பார்த்தலாம். குவாட் மைக் ENC சப்போர்ட்டோட வந்து கொடுத்திருக்காங்க. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகும் உங்களுக்கு. அண்ட் அதே போல கால் குவாலிட்டி கேட்டு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ ஹரி, இந்த போல்ட்ல இருந்து ஆஸ்ட்ரா அப்படின்ற ஒரு இயர்பட்ஸ் கால் குவாலிட்டி செக் பண்றதுக்காக வெளில வந்திருக்கேன்டா. சொல்லுங்க ப்ரோ. நாய்ஸ் எதுவும் இருக்கா, இல்ல ரோட்ல தான் நிக்கிறேன், வண்டி சவுண்ட் எதுவும் கேக்குதா? இல்ல ப்ரோ, அதெல்லாம் சவுண்ட்ல இல்ல, கிளியரா தான் இருக்கு. நான் பேசுறது கேக்குதா ப்ரோ? நீ பேசுறதும் கிளியரா தான்டா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஓகே.
ஓகேடா, சரி பாய். ஓகே. கால் குவாலிட்டி கேட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம பேசுறதும் சரி, நம்மளுக்கு ஆப்போசிட்ல பேசுறவங்களுக்கும் சரி நல்லாவே வந்து கேட்குது. சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 13mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வேணும், அதே போல வந்துட்டு சவுண்டோட செப்பரேஷன்லாம் நல்லா வேணும், கேட்கும் போது அப்படியே வேற லெவலில் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இது தாராளமாக உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1500 பிரைஸ் போட்டிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய்.